ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பஜ்ஜி செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். எதுலெல்லாம் பஜ்ஜி செய்ய போகிறோன்னா வாழைப்பூ, வாழைக்காய், அப்புறம் ஓமவல்லி இலை. அதான் பசங்க ஏதாவது சாப்பிடல, காயாக இருக்கட்டும் மூலிகையாக இருக்கட்டும், அதுங்க சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி பச்சை மாவில் நினச்சி பச்சையாக செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அது கண்டிப்பாக சாப்பிடும். இப்போ சளி பிடிச்சிருக்கு, மழை சீசன், அதனால நான் ஓமவல்லி இலையை என் குழந்தைக்கு பஜ்ஜி செய்கிறதுக்காக பறிக்கிறதுக்கு வந்திருக்கேன். நல்லா மழையில் தழுன்னு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா பச்சை பச்சேர்னு. அவனுக்கு மட்டும் ஒரு 4-5 இலை பறிச்சுக்கிட்டேன். பறித்து அதில் ஒரு 4-5 பஜ்ஜி போட்டுக்கிட்டேன். வாழைக்காலையும் அது மாதிரி போட்டுட்டேன். அப்புறம் வாழைப்பூ எடுத்து வச்சுருந்தேன்ல, அதில் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அவனுக்கு கொடுத்த பஜ்ஜி எல்லாமே நான் ஓமவல்லி இலை பஜ்ஜியும் வாழைப்பூ பஜ்ஜியும் தான் கொடுத்தேன். அதுதான் நல்லது, ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வாழைக்காய்லாம் சாப்பிட்டோம். அந்த 11 மணிக்கு அந்த டீயோடு இந்த பஜ்ஜியை சாப்பிடும்போது வேறு லெவலாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதுவும் மழைக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. குழந்தையும் நல்லா விருப்பமாக சாப்பிட்டான். எங்கள் மாமா மாமியும் நல்லா சாப்பிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் தான் வெளில இருந்ததுனால சாப்பிட முடியல. அவர் ஆறி போய் தான் சாப்பிட்டாரு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுதான் வாழைப்பூ, இது ஓமவல்லி இலை. நான் காலையில் டிஃபனுக்கு வச்ச சட்னி, தேங்காய் சட்னி இருந்துச்சு, அதில் டிப் பண்ணி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. என் பிள்ளை சாப்பிட்டான், நல்லா சாப்பிட்டான், நிறையா சாப்பிட்டான். சுடுதாடானே இல்லை அப்படின்ட்டான். நல்லா சாப்பிட்டான். ஓமவல்லி பஜ்ஜி தான் அவன் சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னான். தேங்க்யூ. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.